ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ரெசிபி இட்லி தோசைக்கெலாம் ஒரே சாம்பார் வச்சு அழுத்து போயிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும். அதுக்கு நான் இப்போது 2 ஆனியன் எடுத்து நான் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 3 தக்காளியும் கட் பண்ணி குக்கர்லேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பருப்பே யூஸ் பண்ணாமல் நம்ம சாம்பார் டைப்லேயே வைக்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் செய்கிறது ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 தக்காளியையும் அந்த தண்டு எடுத்துட்டு கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியில் எப்போவுமே அந்த தண்டை எடுத்துருங்க. தண்டு நீக்காமல் தக்காளி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆனியன் கட் பண்ணும்போது அதுக்கு மேலே கருப்பு கலரில் இருந்ததுன்னா அது பூஞ்சை தான். ஒன்று அந்த கட் பண்ணிவிட்டு அந்த ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிடுங்க, அந்த கருப்பு கலர் போகிற அளவுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த மேலே இருக்க அந்த கருப்பு கலர் லேயரையும் சேர்த்தே எடுத்துருங்க. ஏன்னா அது ரொம்ப இது கிடையாது, பட் ஆனால் சம் ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது. இது கூடவே நான் இப்போ 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக தண்ணி விட்டு விசில் வைக்க போகிறோம். இது ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் மூழ்கிற அளவுக்கு. இப்போது இது ஒரு 4 விசில் 3 விசில் வச்சாலே போதும். ஏன்னா தக்காளி வெங்காயம்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் 3 விசிலில். இப்போ பார்த்திங்கன்னா அது வேகட்டும். நான் அதுக்கிடையில் ஒரு பேன் எடுத்து அதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், கடலை எண்ணெய். ஸோ அது கூடவே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். கடுகு நல்லா பொரியணும், பொரிஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதே நேரம் அது கருத்துறாமல் பார்த்துக்கோங்க, கருகிட்னாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வத்தத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதையும் ஆட் பண்ணி அது கருத்துறாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக சூடு இருக்கும்போது சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. போன வீடியோ உளுந்தங்கஞ்சி ரெசிபி போட்டிருக்கேன். அது எப்படி பவுடர் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம நினச்ச உடனே உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் ப்ரீமிக்ஸ் பவுடர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி முன்னாடி நம்ம ஒரு உளுந்தங்கஞ்சி பண்ணியிருப்போம், பாயாசம். அது சிறுபருப்புலாம் போட்டு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 2 ரெசிபியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த எண்ணெயை நல்லா அந்த வத்தத்தூளையும் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ அந்த மசாலா வடை போகட்டும். போனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே சூடாச்சுன்னா நம்ம அந்த போட்ட வத்தத்தூள் கருப்பாயிரும். ஸோ அதனால் அந்த வத்தத்தூள் கருப்பாகாமல் பார்த்துக்கோங்க. கருத்துருச்சுன்னா நமக்கு கசக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம சைட் பை சைடு நம்ம குக்கரில் வேக போட்டால் அதுவுமே எனக்கு வெந்துருச்சு. நான் அதை மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம அந்த வேக போட்ட தண்ணியை நான் இதில் மீதியாக ஆட் பண்ணிக்கிட்டேன், இந்த மசாலா கூடவே. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வருது. அது கூட நான் இப்போ சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பவுடர் ஆட் பண்ணும். சாம்பார் பவுடர் ஆட் பண்ணால் தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஃபுல்லாக கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட கலந்துட வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்களா, அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால நல்ல ஸ்மூத் ஆகிடும். நீங்கள் மசிச்சு விட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது கிடக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு தண்ணி ஆட் பண்ணதுனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொதித்து வரட்டும்.
இப்போ இது வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இதுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டி தன்மை கொடுக்கறதுக்காக நான் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி நான் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விடுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கடலை மாவை. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க பருப்பு இல்லாத சாம்பார். இப்போ நான் உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன் திருப்பி ஒரு தடவை லாஸ்ட்டாக. இப்போ அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததும் இன்னும் கட்டியாகும் அது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து கடலை மாவு கரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஊற்றின கடலை மாவு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் அது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சுன்னா இப்போ நமக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே நீங்கள் விரும்புனா ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் காம்பினேஷன் அதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இது கொதித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக தான் இருக்குது. இது இன்னும் ஆற நல்லா கட்டியாகும். ஸோ அதனால் இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் 2-3 கொதி விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கட்டியாயிரும். நான் வந்து உடனே யூஸ் பண்ண போகிறது இல்லை. எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே கட்டியாயிரும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். இன்னுமே எனக்கு அந்த கடலை மாவோட பச்சை வாசனை இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் ஒரு கொதி நான் விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. டேஸ்ட்டு வந்து சாம்பார் மாதிரின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட நான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பில்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி அல்லது தோசை வச்சு இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அன்றைக்கி இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு இந்த குழம்பு ஊற்றி பொடி வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய் எவ்ரி ஒன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.